இங்க பார் லட்சுமி, லேட் நைட்டுன்னு உன்னை டிராப் பண்றதுக்காக வந்தேன். எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் என்னால இருக்க முடியாதுன்னு. எதுக்கு எல்லாரும் போட்டு எனக்கு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடலாம். எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாதா என்ன? என் பக்கத்துலயே தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அதை விட்டுட்டு இன்னும் குழந்தைக்கு அப்பாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எவனோ ஒருத்தன் வரேன்னு சொன்னானா நீங்களாம் இருந்து பாருங்க, நான் போறேன். லட்சுமி, உங்க அண்ணன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்து பேச சொல்லு. நாங்க ஒன்னும் சும்மா வந்து நிக்கல. எங்களுக்கும் அவ்வளோ கஷ்டம் வீட்டுல நாங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு வர்றதுக்கு. எங்களையும் ஸ்டார்டிங்ல விடவே இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம். என்னமா நிக்கிறதுக்கு ஓவரால மினிக்கிட்டு இருக்கிறான். ஷோ, சரி நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. கோவமா வருது. சரி கோபப்படாத இரு. பேசு என்னன்னு சரி பண்ண பாரு. ரொம்ப ஓவரா தான். என்ன ப்ரோ, என்னமோ இங்க நிக்கிறதுக்கு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? மேட்ரை உங்க வீட்ல இது வரைக்கும் சொல்லலையாமே உன் தங்கச்சி? ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாமா? ஏய் பி, வாய் மூடுறா. இப்பதான் ஏபிசிடி படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்துட்டு திமிர் பேச்சா பேசுற நீ? யாரு குழந்தைய கொடுத்தான்? மவனே, உண்மை தெரியாம நீ மாட்டுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து நீ கண்டுபிடிச்சுக்கலாம். அடங்கு. அந்த ஃபுட்டேஜ்ல மாத்திரம் என்ன இருக்க போகுது? நீ தான் அந்த பொண்ணை கெடுத்தன்ட்டு இருக்க போகுது. வேண்டாண்டா ப்ரோ, ரொம்ப பேசுற. நான் இல்லன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மூக்கு உடஞ்சு போய் இருப்ப ஒரு ஓரமா. ஏய் பார், ஏபிசிடி எல்லாம் விட்டுரு. இரேன், நீ இருந்து பார்த்துட்டு போயேன். நான் தான் அந்த குழந்தைக்கு காரணமா இல்லையான்ட்டு. அதுக்காகவாச்சும் இரு. அடிங், நான் இருந்தாலும் வர்றான் பத்தியா ஒருத்தன், அவனுக்கு தாண்டா சப்போர்ட்டிவா நிப்பேன். அது அப்ப பாத்துக்கலாம். அப்படியா? கண்டிப்பா. ஆனா நம்ம ஒழிஞ்சுதான் இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல. அப்படியா? இரேன், உன் அம்மா அப்பா நம்பர் மாத்திரம் நான் வாங்கிக்கிறேன். எது? ஏண்டா டேய், வில்லனா இருங்கடா. ஆனா அம்மா அப்பாக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வில்லனா இருக்கிறதுலாம். நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. சரி பரவாயில்ல, ஓரவே போயிட்டு போறேன். தயவு செஞ்சு இரு. அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் உனக்கு தெரியணும்ல. ஒரு சாட்டிஸ்பாக்சனோட போ. பாக்குறேன்டா, பாக்குறேன், பார்த்துட்டே போறேன். அந்த குழந்தைக்கு அப்பா நீதான்றது கண்டிப்பா தெரியாமல போயிடும். நீ அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பார்த்துட்டு தான் போவேன். ஓகே கண்டிப்பா. பேசுறேன் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க. ஏய், உன் ஆள் தான் என் அண்ணன் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தார்ல, அது என்னன்னு பேசட்டுமே. அதுக்கப்புறம் போய் நான் பேசுறேன். உன் மூஞ்சி என் புருஷனுக்கும் உன் அண்ணனுக்கும் ஆகவே ஆகாது. அவன் ஒத்துக்கவே மாட்டான். ஒழுங்கா நீ பேச நிக்க வச்சுட்ட. ஐயோ, சும்மா பேசி நிக்க வையின் நிக்க வைக்கிறேன்டி. பேசு. ரொம்ப நேரமா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசுன பாடு இல்ல. இவ ஒருத்தி அவனா கோச்சுக்கிறா. பேசு. இரு. டேய் அண்ணா, உனக்கு என்ன வேணும்? இங்க இரு ப்ளீஸ். இருக்கிறேன், கண்டிப்பா இருக்கிறேன். இங்க இருந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இந்த அபித் தான் இருக்கான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். ஏய், நானும் பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்றேன். என்னடா உனக்கு? ஏய், வாய மூடு. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே மினுக்குமா. ஐயோ, இந்த கவி பொண்ணுக்கு என்ன இவ்ளோ வாய் கூடிட்டு இருக்கு? காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என்ன மாதிரி அமைதியா இருப்பாப்பில்ல, இப்ப பாரு. ஐயோ, என்ன வாய். என் தங்கச்சி உன்னை பத்தி ரொம்ப அமைதிப்பட மாதிரியே சொன்னான். ஆனா நீ பயங்கரமான ராணுவ படையாளா இருக்க. ஆமாண்டா, உன்ன மாதிரி வில்லனுக்குலாம் நான் ராணுவ பண்ணதான். டேய் ப்ரோ, வேண்டவே வேண்டாம். இவகிட்ட மாத்திரம் மாட்டிக்காத. எனக்கு மாத்திரம் ஒண்ணுனா உன்னை சும்மாவே விட மாட்டா. எத? நிஜமாதான் சொல்றேன். பேசியே காதுல இருந்து ரத்தம் வர வச்சிருவா. எத? ஆமா, எனக்கு பொய் சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்ல. ஐயோ, உனக்கு என்ன? இப்ப நான் இங்க இருக்கணும் அவ்வளவுதானே? எங்க எல்லாருக்குமே அதேதான். ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு சப்போர்ட்டுக்கு மாத்திரம் இருந்தா மதி. இருக்கிறேன்டா. அந்த குழந்தைக்கு அப்ப நீந்தான்னு தெரிய வந்ததும் அதுக்கப்புறம் சந்தோஷமா திருப்தியோட போறேன். உனக்கு என்னடா அதுல சந்தோஷம்? அப்படி அந்த குழந்தைக்கு அப்ப நானா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் கவியோட வாழ்க்கை போயிடும்டா. அப்பனா நீ ஒத்துக்கிற? ஏய் அடிச்சி, உன்கிட்ட எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ, என்ன நானே கெட்டவன் ஆக்கிடுறேன்டா. நீ கெட்டவன் தான்டா. ஐயோ அச்சை. டேய், ஃபர்ஸ்ட்ல இருந்து வராதடா, போடாடி. சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். அம்மா லக்ஷ்மி, ஆஷிக்கிட்ட கால் பண்ண சொல்லுங்க. சொல்றேன். தும்முறு பிடிச்சவன். இருடா, இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்குள்ள உன்னோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறதானே போகுது. கவி மூஞ்சிய கொண்டு எங்க வச்சுக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஹலோ. ஏய், என்ன நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டியா?
கரெக்டா சமயம் 10 வரட்டா? ம் வாங்க. சொன்ன மாதிரியே அந்த ஃபுட்டேஜும் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை மாத்திரம் எடுத்துட்டு வரலனா நான் சொன்ன மாதிரியே பண்ணிடுவேன். இல்ல நான் எடுத்துட்டு தான் வரேன். ம். ஆஷி பேசுனியா? வரேன்னு சொன்னானா? ஆமாண்டி வரேன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஓகே, நாங்களாம் இப்போ மறைஞ்சிருந்தோம்னா கரெக்டா இருக்கும். லக்ஷ்மி வா. ஏங்க நாங்க 2 பேரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கோம், நீங்க 2 பேரும் ரைட் ஹேண்ட் சைடு இருங்க. ம். அதே மாதிரி அவன் ஆஷி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அப்போ நானும் லக்ஷ்மியும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவனை பிடிச்சிடுவோம். நீங்க 2 பேரும் ரைட் ஹேண்ட் சைடு பிடிச்சிருங்க. ம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? அவன் ஒருவேளை பைல்வான் மாதிரி இருந்தானா? ஐயோ வேண்டாம், நீங்க மாத்திரம் கஷ்டப்படணும், நாங்களும் ஹெல்ப் பண்றோம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன்ல. லக்ஷ்மி இவளை கூட்டிட்டு போ. ஆஷியை இந்த சைடு நிக்க வைங்க. அதே சைடு ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அங்க நீங்க ஒளிஞ்சுக்கோங்க. தென் நாங்க இந்த பக்கம் நின்னுக்குவோம். அதாவது அவன் வரான் இல்லையா, அந்த சைடு உள்ள ஸ்கிரீன்ல. ஆ சரிங்கண்ணா. ஏங்க வேண்டாம். லக்ஷ்மி இவளை கூட்டிட்டு போமா. நான் சொல்ல கேக்குறாங்களா பாரு, எரும மாடு. ஐயையோ, எரும மாடா? அது பாவம் தான். இவளையா நான் கேட்டணும்னு இருந்தேன். அது எப்படிரா பொண்டாட்டி ஆனா மட்டும் எல்லா பொண்ணுங்களும் ஒரேடியா மாறிடுறாளுங்க. அது சரி. ஏய் என்னடி வாரானா? ஐயோ என்ன இங்க நிக்கவே விட மாட்டேங்கிறா இவ. இருடி வந்தானா உடனே உன்கிட்ட தான் சொல்லுவேன். உனக்கு என்ன, நீ பாக்கணுமா? இந்த வா நீ பாரு. ஆ மாறி நில்லு. டேய், இன்னும் எவ்வளவு நேரம்டா இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கிறது? கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு வந்ததுல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் யாருக்கும் நான் அடங்கி போகவே மாட்டேன். இருந்து என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் கத்தாதடா. கத்தாதடா பொத்தாதடான்னுகிட்டு. ரொம்ப பண்றடா நீ. வேலையெல்லாம் முடியட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. இச்சிப்ப என்ன திமிரு பேச்சு பேசுறான் பாரு. இருடா, வேலை முடிச்சது உன் தலையிலே கொட்டு வைக்கிறேன். ரவுடி பயலு. ஏய் மாறு, நானும் கொஞ்சம் பாக்குறேன். டேய் பைத்தியக்காரா, சொன்னா போதுமேடா, நானே உனக்கு மூவ் பண்ணி கொடுப்பனே. கிறுக்கு பிடிச்சவன் தள்ளி விடுறான். என்ன இன்னும் யாரையும் காணோம்? வெத்தரை பாக்கல மை வச்சு பாரு எப்ப வருவான்னு. எத? மூஞ்சி ஆளையும் பாரு. மாறுடா. ஏய், நான் இங்க நிக்கிறதே பெரிய விஷயம். நீ என்னமோ மாறு போறன்னுகிட்டு இருக்க. உனக்கு என்னடா எப்பா, நீ இங்க நிக்கணும் அவ்வளவுதானே, நின்னுக்கோ. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அவன். இந்தா கேட் திறக்கிற சவுண்ட் வேற எனக்கு கேக்குது. எனக்கு ஒண்ணும் கேட்கல. நல்லவங்களுக்கு தான்டா கேக்கும். ஓ, இன்னும் நீ கூட பேசுற. நீ தானடா பேசுன. வேணும்னே பண்றான் பாரு. அடிங். இங்க நீ அமைதியா நிக்கலாம்னு வச்சுக்கோ, உங்க எல்லாரையும் போட்டு கொடுத்துருவேன். வெறும் பைத்தியக்காரனா இருப்பான் போல இவன். ஷோ. ம்ம். ஏய், அந்த ஜன்னல்ல பாரு, ஒருத்தன் வர மாதிரியே தெரியுது. அப்படியா? நீ மாறினா தானடா பார்க்க முடியும். எரும மாடுமே நின்னுக்கிட்டே இருக்க. ஏய் மாறுடா. என்னடி இது, யாரையும் காணல. அதானே இவ்வளவு நேரமும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிறுக்கி உன் ஆளு எங்க அண்ணனும் சேஃபா நிக்கிறாங்களாடி? அவங்க சேஃபா தான் நிக்கிறாங்க. ஓகே ஓகே, நம்ம மாட்டினாலும் நம்மள ஒன்னும் பண்ணிட மாட்டான்டி அவன். நினைப்பு தான் உனக்கு. சரி விடு, கோவப்படாத, பாத்துக்கலாம். வரானா அவன், பாத்தியா? இல்ல ம். கவி வந்துட்டான்டி. ஐயோ நெஞ்சுக்கோ. ஏய் நம்ம தெரிய மாட்டோம்டி, சும்மா இரணி. பேசாதடி, கேட்டு போகுது. ஆமாண்டி. ஏய் வெறும் சொட்டடி இவன். என்ன சொல்ற? ஆமாண்டி, ஒரு முடி கூட இல்ல, வெறும் சொட்ட பய. ஒருவேளை மொட்டை அடிச்சிருக்கானோ? என்னடி என்ன கேக்குற? ஐயோ. ஏய். ஆ. சும்மா சொல்லக்கூடாது, பார்க்க சூப்பரா இருக்க. அடிங் கொய்யால. இருக்கட்டும், ஃபுட்டேஜ் எங்க? ஃபுட்டேஜ் தானே, தரேன். ப்ளீஸ் ஃபுட்டேஜ் தா. ஹேய், நீ ஃபுட்டேஜ் வேணும்னு சொன்ன, நானும் தரேன்னு சொன்னேன். அது என்ன வந்த உடனே ஃபுட்டேஜ் கேக்குற? நீ ஃபுட்டேஜ் கொடுத்தாதான் நான் உன் கூட எதுக்குனாலும் வருவேன். சூப்பர் டி ஆஷி. அடியே கத்திடாத. ஓகே டி. குடு, ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் குடு. அப்பா கொடுக்கறேன், இந்தா. லக்ஷ்மி. என்னடி கத்தாத. ஓகே. பென்ட்ரைவ் கையில வாங்கிட்டாளா? ஆமா வாங்கிட்டா. ஓகே, இனி ப்ராப்ளம் இல்லடி. அவங்க 2 பேர் பாத்துக்கிடுவாங்க. ஆமாண்டி.